வெற்றி பெறப் போவதில்லை என்கிற நிலையில் எப்படி வேண்டுமானாலும் பகிர்ந்தளிக்க முடியும். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை அறிவித்துள்ளது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். சொன்னதாக தெரியவில்லை. அவர் கட்சி தொடங்கிய நாளிலிருந்து இந்த நாள் வரையில் ஒரே அஜெண்டா மட்டும்தான் அவருடைய செயல் திட்டமாக இருக்கிறது. ஒரே ஒரு செயல் திட்டம்தான் திமுக எதிர்ப்பு என்று. திமுகவை அவர் எதிர்ப்பதிலே அது அவருக்கான அரசியல் என்பதிலே நமக்கு மாற்று கருத்தில்லை. திமுக எதிர்ப்பை அவர் முன்னிறுத்தட்டும். ஆனால் அவருடைய விஷன் என்ன என்பது இன்னும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எதற்காக கட்சி தொடங்கினார், யாருக்காக கட்சி தொடங்கினார், எந்த இலக்கை நோக்கி அவர் பயணிக்கிறார், என்ன செயல் திட்டங்களை வரையறுத்து அதை நடைமுறைப்படுத்தப் போகிறார் என்று இதுவரையில் அரசியல் களத்தில் நிற்கிற எம்மை போன்றவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. சார், தொகுதி பங்கீட்டுக்கு இது வரைக்கும் அழைப்பு இல்லைன்னு சொன்னீங்க. சில கட்சிகள் ஒவ்வொரு கட்சியும் தான் அழைப்பாங்க. வேட்பாளர் வரைக்கும் வந்துட்டாங்க. இது ரொம்ப தனியா நிக்கிறவங்க எப்ப வேணாலும் அறிவிக்கலாம். அதுல என்ன இருக்குது? தனிச்சு நிக்கிறவங்க எப்ப வேணாலும் வேட்பாளர் அறிவிக்கலாம். வெற்றி பெறப் போவதில்லை என்கிற நிலையில் எப்படி வேண்டுமானாலும் பகிர்ந்தளிக்க முடியும். அது பிரச்சனை கிடையாது. ஒரு மெகா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம் என்றால் ஒவ்வொரு கட்சியாகத்தான் அழைத்து பேசுவார்கள். விரைவில் அழைப்பு வரும், நாங்கள் பேசுவோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.